ஏசிசி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் முதல் 10 நாள் போரின் நிகழ்வினை பற்றியும் பீஷ்மர் அம்புப்படுக்கையில் வீழ்ந்ததின் பற்றியும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இந்த வாரம் ஐயா இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். கடந்த வாரத்தில் குருட்சேத்திர போர் ஆரம்பித்ததும் முதல் 10 நாட்களில் எப்படி போர் நடந்தது, அது பீஷ்மர் தளபதியாக இருந்து அனைத்து அக்ரோனி படைகளுக்கும் மொத்த தளபதியாக இருந்து மிக ஆக்ரோஷமாக போரை நடத்தினார். அவரை எப்படி பாண்டவர்கள் தரப்பு கிருஷ்ணரின் சூழ்ச்சி மூலமாக அவரை எப்படி வீழ்த்தினார்கள், சிகண்டையை முன்னிறுத்தி அர்ஜுனனை வில்லை விட சொல்லி எப்படி அவரை வீழ்த்தினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். பீஷ்மர் அம்பு படுக்கையிலே படுக்க வைக்கப்பட்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இந்த வாரம் பார்க்கலாம். பீஷ்மர் அம்பு படுக்கையில் வீழ்ந்த பிறகு கர்ணன் அன்று இரவு பீஷ்மரை சந்திக்கின்றான். அப்போ பீஷ்மர் அங்கே இருந்த காவலாளிகள் எல்லாம் போக சொல்லிவிட்டு கர்ணனிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்கின்றார். இப்போ கர்ணன் பீஷ்மரிடம் கேட்கின்றான், நீங்கள் எந்த காரணத்தினால் என்னிடம் எப்பொழுதும் கோபமாகவே நடந்து கொண்டீர்கள் என்று கேட்கின்றான். அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, நீ குந்தியின் புதல்வன் என்பது எனக்கு தெரியும், வியாசரனிடம் தெரிவித்து விட்டார். அதனால்தான் நான் உன்னை அவர்களிடம் போரிட வேண்டாம் என்பதற்காக தான் உன்னை எல்லா இடத்துலையும் நான் தடுத்து நிறுத்தினேன். இப்போவும் நான் சொல்கிறேன், நீ பாண்டவர்களுடன் சமாதானமாக சென்று விடு, அவர்கள் உன்னை அண்ணனாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்கின்றார் பீஷ்மர். அப்போ கர்ணன் என்ன சொல்கிறான்னா, மறுபடியும் அதே தான் சொல்கிறான், நான் பல கஷ்டங்கள் பட்டேன், என்னை துரியோதனன் தான் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து என்னை அங்க தேசத்து அரசனாக ஆக்கினான். அதனால் இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவனை விட்டு நான் விலக மாட்டேன். கண்டிப்பாக நாங்கள் தோற்று விடுவோம் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் கூட நான் துரியோதனனை விட்டு விலகி வரமாட்டேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்று சொல்லி கேட்குறான். கேட்கும்போது பீஷ்மரும் அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி நீ போய் போரிடுன்னு சொல்லி அனுப்பிவிடுறார். அதுக்கப்புறம் இங்கே பாசறையில் இப்போ பீஷ்மர் வீழ்ந்ததுனால யாரை நம்ம அடுத்த தளபதியாக நியமிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ கர்ணன் என்ன சொல்கிறான், நமக்கு வயதில் முதிர்ந்தவர் திறமையானவர்னு பார்க்கும் பொழுது துரோணாச்சாரியார் தான் நம்ம படை தளபதியாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அதை ஆமோதிக்கின்றார்கள். அப்போ அவங்க அப்புறம் துரோணாச்சாரியாரை வர சொல்லி அவரிடம் நீங்கள் இந்த படையை நடத்தி செல்ல வேண்டும், தலைமையேற்று நடத்தி செல்ல வேண்டும் என்று எல்லாமே கேட்குறாங்க. அப்போ துரோணரும் அதுக்கு ஒத்துக்கொள்கின்றார். இதே நேரத்தில் அங்கே திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் அந்த போர் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கான் இல்லையா. அப்போ சஞ்சயன் பீஷ்மர் வீழ்ந்து விட்டார் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அப்போ திருதராஷ்டிரன் ரொம்ப கவலைப்படுறான். பீஷ்மரே வீழ்ந்து விட்டார், கண்டிப்பாக நம்ம கௌரவர்களுக்கு இது நாசம் தான் நடக்கப் போகின்றது, நம்ம அழிய தான் போகின்றோம் அப்படின்ட்டு பயங்கரமாக புலம்புறான். அப்போ சஞ்சயன் என்ன சொல்கிறான், அவர்கள் பக்கம் கிருஷ்ணர் இருக்கின்றார், கிருஷ்ணர் இருக்கும்போது கண்டிப்பாக அவர்கள் தான் ஜெயிப்பார், இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கூட தாமதம் இல்லை, நீங்கள் துரியோதனனை சமாதானப்படுத்த முயற்சி எடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திருதராஷ்டிரன் சொல்கிறான், சமாதான முயற்சியில் ஏற்கனவே நிறைய நம்ம செய்து விட்டோம், இனிமேல் அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, நாம் அழிவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அடுத்து 11ஆம் நாள் போரில் கர்ணன் ஏற்கனவே பீஷ்மர் இருக்கும் வரை நான் போரில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கான் இல்லையா. ஆனால் போரில் அவன் கலந்துக்கல, ஆனால் அவனுடைய படைகள்லாம் கலந்து கொண்டார்கள். இந்த முதல் 10 நாட்களுமே கூட அங்க தேசத்து அரசனாக தான் இருக்கான். அது இல்லாமல் அவன் நிறைய நாட்டையும் பிடிச்சிருந்தான் இல்லையா. அந்த படைகள் எல்லாமே இந்த 10 நாட்களும் அந்த போரில் கலந்து கொண்டு தான் இருந்தார்கள். இப்போ கர்ணனும் நான் ஆக்ரோஷமாக போரிடுவேன்,
போரிட்டு நான் வந்து உங்கள் கௌரவர்களை ஜெயிக்க வைப்பேன் என்று சொல்லிட்டு அவனும் வந்து படையில் வந்து இறங்குறான். 11ஆம் நாள் வந்து அது இறங்குறான். ஸோ அப்போ முன்பு செய்தது போலவே இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, யுதிஷ்டனை கைது செய்ய வேண்டும். துரோணர்கிட்ட அதுதான் மெயினாக சொல்கிறாங்க. முக்கியமாக துரோணர்கிட்ட முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, யுதிஷ்டனை கைது செய்ய வேண்டும். கைது செய்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ துரோணரும் வந்து யுதிஷ்டனை நான் கைது செய்ய வேண்டுமானால் அர்ஜுனனை வந்து நீங்கள் வந்து திசை திருப்பி வேறு இடத்துக்கு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகணும். ஸோ அப்போ தான் வந்து என்னால் வந்து யுதிஷ்டனை கைது செய்ய முடியும். அர்ஜுனன் இருக்கும் வரை அது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்க, பகதத்தன் ஒருத்தர் இருக்கான். அவன் இந்த பாக்லிக நாட்டோட அரசன். ஸோ அவன் யார் அப்படின்னா நரகாசுரனுடைய பையன். அவன் தான் பகதத்தன். அவன் மிகப்பெரிய வீரன். ஸோ அவன் வந்து வயதும் ரொம்ப முதிர்ந்த வயது, இருந்தாலும் கூட இளமையாக போரிடக்கூடிய திறமை வாய்ந்தவன். ஸோ அவனுடைய யானை வந்து மிகச்சிறந்த யானை. ஸோ அது வந்து இந்திரனுடைய ஐராவதம்னு ஒரு யானை இருக்கும், அதற்கு நிகரான யானைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போர்லாம் பார்த்திங்கன்னா யானைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம நினைப்போம். ஸோ அந்த யானை வந்து அந்த போரில் வந்து அப்படி பழக்கியிருப்பாங்க. ஸோ எப்படி வந்து இக்கட்டான நேரத்தில் எங்கே போகணும், எப்படி எதிரிகளை எதிர்க்க வேண்டும் எல்லாம் பழக்கியிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த யானை வந்து ரொம்ப மிகச்சிறந்த யானையை வைத்திருக்கக்கூடியவன் வந்து பகதத்தன். ஸோ அவனை வந்து என்ன சொல்கிறாங்க, அவனையும் வந்து யுதிஷ்டனை பிடிக்கிறதுக்கு அவனையும் துரோணருக்கு உதவியாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் என்ன ஆகுது, இப்போ அர்ஜுனனை திசை திருப்ப வேண்டுமானால் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, சுசர்மான்னு இருக்கான் இல்லையா, சுசர்மாங்கிறது தான் வந்து இந்த விராட நாட்டு போர் நடக்கும் பொழுது சுசர்மா வந்து தானே கலந்து கொள்கின்றான். ஸோ அவனை வந்து விராட நாட்டை எதிர்த்து போரிடுறான். அவனை வந்து அர்ஜுனனை வந்து தடுக்கிறதுக்காக திசை திருப்புறதுக்காக நம்ம வந்து அனுப்பலாம். ஸோ அவன் ஏற்கனவே வந்து அர்ஜுனன் மேலே கோபமாக இருக்கிறான். ஆனால் விராட போரில் வந்து சுசர்மாலாம் தோற்று போனவன் தானே. ஸோ அதனால் அவனை வந்து நம்ம வந்து அர்ஜுனனை தடுப்பதற்காக நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்போ அடுத்த நாள் போர் ஆரம்பிக்கின்றது. துரோணர் வழக்கம் போல் ஆக்ரோஷமாக போர் செய்கின்றார். அவர் வந்து யுதிஷ்டனை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்பதிலே மும்முரமாக இருக்கின்றார். ஸோ பகதத்தனும் அவனுக்கு வந்து உறுதுணையாக இருக்கின்றான். ஸோ அந்த பக்கம் வந்து சுசர்மா படையில் வந்து சப்தகர்கள் அப்படின்னு இருக்காங்க. அந்த படை வீரர்கள் வந்து ஒரு சப்தகர்கள்னு இருக்காங்க. அவங்க எப்படின்னா, அவங்க வந்து ஒரு சபதம் போட்டாங்கன்னா, சப்தகர்கள் ஒரு சபதம் போட்டாங்கன்னா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார்கள். ஸோ அவங்க வந்து என்ன சபதம் போடுறாங்க, நாங்கள் அர்ஜுனனை அழிப்போம் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறாங்க. ஸோ அதாவது அவங்கள எப்படி நம்ம பார்க்கலான்னா, கொரில்லா வீரர்கள் மாரி. இப்போ நம்ம நிறைய இதுலெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கொரில்லா வீரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிக ஆக்ரோஷமாக எந்த காரணத்துக்கு கொண்டும் படையிலேருந்து திரும்பி போக மாட்டாங்க. உயிர் போனாலும் பரவாயில்ல, சண்டை வந்து நம்ம தோக்கிற மாதிரி இருந்தால் கூட மற்ற படை வீரர்களும் திரும்பி போயிடுவாங்க, பயந்துட்டு ஓடிடுவாங்க இல்லையா. இவங்க அப்படி கிடையாது, வந்து உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சண்டை போடக்கூடியவர்கள் தான் சப்தகர்கள். ஸோ அவர்களை வைத்து சுசர்மா படையில் அவங்க இருக்காங்க. ஸோ அவர்களை வைத்து அர்ஜுனனை வந்து திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அர்ஜுனனோட போரிடுறாங்க. ஸோ இங்கே யுதிஷ்டன் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தான், என்னை கைது செய்வதில் தான் அவங்க மும்முரமாக இருப்பாங்க, துரோணாச்சாரியர் வராரு, அதனால் என்னை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அர்ஜுனனை வந்து அவங்க வந்து சப்தகர்கள் வந்து இப்போ சண்டைக்கு கூப்பிடும் பொழுது அர்ஜுனன் வந்து அது முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு வீரனுக்கு இழுக்கு. அதனால் அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் அபிமன்யு இவங்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து யுதிஷ்டனுக்கு உதவியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அபிமன்யு துருபதனுடைய பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் வந்து சத்யஜித். ஸோ அவனை வந்து யுதிஷ்டனை காப்பாற்றுறது உன்னுடைய முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவனை கொடுக்குறாங்க. ஸோ நீ தான் வந்து அவனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து சப்தகர்களோட போரிட போகிறான். அங்கே பயங்கரமாக ஆக்ரோஷமாக போர் நடந்துட்டுருக்கு.
இங்கே வந்து துரோணர் வந்து யுதிஷ்டனை பிடிக்கிறதுக்காக போர் பண்ணுறாரு. பகதத்தன் வந்து அந்த சத்தியஜித்தோட பயங்கரமாக போர் புரியணும். பகதத்தனும் மிக மாவீரன் தான். ஸோ அவன் வந்து போர் புரிந்து அவன் என்ன பண்ணுறான், சத்தியஜித்தை கொண்டுறான். பாண்டவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய சத்தியஜித்தை கொண்டுறான். சத்தியஜித் யாருன்னா துருபதனுடைய இன்னொரு பையன். ஸோ துருபதன் மகள் வந்து திரௌபதி, இன்னொன்று திருஷ்டத்யும்னன். இவங்க 2 பேரும் அக்னியிலிருந்து வந்தவங்க. சத்தியஜித்து இயற்கையாக பிறந்தவன். ஸோ அவனும் மாவீரன் தான். சத்தியஜித்து பயங்கர மாவீரன் தான். பட் அவனை வந்து பகதத்தன் கொன்றான். ஸோ அப்போ துருபதன் பயங்கர ஆக்ரோஷமாக என் பையனை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் துருபதன், சாத்தியகி அவங்கெல்லாம் வந்து பகதத்தனோட போரிடுறாங்க. ஸோ இப்படி பயங்கரமாக போர் நடந்துகிட்ருக்கு. அந்த பக்கம் சம்சப்தகர்களோட போரிட்டு இருக்கும் பொழுது அப்போ பகதத்தனோட யானை பிளிர்ற சத்தம் கேட்குது. அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், பகதத்தன் வந்து அவன் யானை பிளிர்ற சத்தத்தை கேட்கும் பொழுது எனக்கு அச்சமாக இருக்கின்றது, யுதிஷ்டனை கைது செய்து விடுவார்கள், இப்போ நாம் வந்து யுதிஷ்டனை காப்பாற்ற போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு திரும்பும்போது சம்சப்தகர்கள் வந்து அவங்க வந்து மறுபடியும் கூப்பிடுறாங்க. போருக்கு கூப்பிடும் பொழுது அப்போ அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் பொழுது, நீ வந்து சம்சப்தகர்களை விட்டு போனேன்னா உன்னை வந்து எல்லாம் கேவலமாக பேசுவாங்க, போருக்கு உன்னை கூப்பிட்டாங்க ஆனால் நீ வந்து பயந்து ஓடிட்டின்னு சொல்லுவாங்க, அதனால் நீ இந்த போரையே தொடர்ந்து செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து யுதிஷ்டனை கைது பண்ணுற சூழ்நிலைக்கு எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ இங்கே அர்ஜுனன் பயங்கர ஆக்ரோஷமாக இந்த சப்தகர்களை எல்லாம் கொன்று குவிச்சிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணரை வந்து நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி அங்கே வந்துடுறாங்க. யுதிஷ்டனை பிடிக்கும் நேரத்தில் வந்து இங்கே வந்துடுறான். வந்து பகதத்தனோட ஆக்ரோஷமாக போரிடுறான். அர்ஜுனன் வந்து பகதத்தன்ட்ட மிக ஆக்ரோஷமாக போரிடுறான். ஆனால் பகதத்தன் மிகப்பெரிய வீரன், ஒன்றுமே பண்ண முடியல. அர்ஜுனாலே வந்து அவனை வந்து தடுக்க முடியறதில்ல. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறான், பகதத்தன் வந்து வயதுக்கு முதிர்ச்சி காரணமாக அவனுடைய சதையெல்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கும், அந்த சதை வந்து கண்ணை மூடுற அளவுக்கு தொங்கிட்டு இருக்கும், அவன் வந்து அதை வந்து ஒரு இது மாதிரி கட்டு போட்டிருப்பான், நீ முதல்ல வந்து அந்த கட்டை வந்து இது பண்ணு, வெளில விட்டு அந்த கட்டை வந்து பிரித்து விட்டுரு, அப்போ அவன் கண்ணை வந்து மூடிடும், அதுக்கப்புறம் நீ அவனை கொன்றது சுலபம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி அர்ஜுனன் வெளில விட்டு அந்த கட்டை வந்து பிரித்து விட்டான். ஸோ அவனுடைய சதையெல்லாம் வந்து அவனுக்கு கண்ணையே மறைச்சிருது. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து பகதத்தனை கொன்று விடுகின்றான். ஸோ இன்றைய போர் வந்து இந்த மாதிரி அதன் பிறகு துரோணரால் வந்து யுதிஷ்டனை வந்து கைது செய்ய முடியறதில்லை. ஸோ முடியாமல் அன்றைய போர் வந்து அதே மாதிரி முடிந்து விடுகின்றது. ஸோ இப்படி போர் நடக்கும் பொழுது கர்ணனும் மிக கடுமையாக போரிடுறான். அங்கே வந்து இந்த பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கடுமையாக போர் நடக்கின்றது. ஸோ அதுவும் இப்போ பயங்கர துரியோதனன் கர்ணன் 2 பேருமே பீமனை வந்து எதிர்த்து போரிடும் பொழுது பீமனாலேயும் அதை சமாளிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து அவனும் வந்து மயக்கம் விடுற நிலைமைக்கு வந்துடுறான். ஸோ அந்த நேரத்தில் அபிமன்யு வந்து தான் பீமனை வந்து காப்பாற்றுறான். ஸோ இப்படியெல்லாம் போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. அன்று இரவு வந்து அதே போல் எல்லோரும் திரும்பி போயிடுறோம். ஸோ போன பிறகு அப்போ துரியோதனன் துரோணர்கிட்ட வந்து, ஸோ நீங்கள் வந்து மிகப்பெரிய வீரர் இருந்தும் கூட நீங்கள் வந்து யுதிஷ்டனை உங்களால் கைது செய்ய முடியல, ஸோ நீங்கள் வந்து முழு மனதோட போரிடவில்லை, நீங்கள் வந்து பாண்டவர்களுக்கு வந்து எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நீங்கள் வந்து அவங்க கொல்லாமல் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறான். துரோணருக்கும் மிக கோபம் வந்துடுது. நான் வந்து என்னுடைய முழு மனதோடு தான் யுதிஷ்டனை பிடிக்கிறது தான் போரிட்டேன், அது நீங்கள் வந்து அர்ஜுனனை வந்து நான் வந்து தடுக்க சொன்னேன், அதுக்குள்ளே வந்து அர்ஜுனன் திரும்ப வந்துட்டான், அதனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ என்ன சொல்கிறாரு, அடுத்தடுத்த நாளில் வந்து நான் வந்து படையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தரை வந்து கண்டிப்பாக நான் வந்து கொல்லுவேன், அதுக்கு நீங்கள் தான் வந்து அதே போல் நீங்கள் அர்ஜுனனை வந்து திசை திருப்பி கூட்டிகிட்டு போகணும், அப்போ தான் வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி நடந்து வந்து 13ஆம் நாள் போர் வருது. ஸோ அப்போ 13ஆம் நாள் போர் வந்து என்ன பண்ணுறாரு, துரோணர் என்ன பண்ணுறாரு, சரி நாம் வந்து
சக்கர வியூகம், அதுதான் பத்ம வியூகம்னு சொல்கிறாங்க. சக்கர வியூகம் பத்ம ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த முறை நான் வந்து சக்கர வியூகத்தை நான் வந்து உருவாக்கின்றேன். ஸோ அர்ஜுனனை வந்து அர்ஜுனனுக்கு அந்த சக்கர வியூகத்தை தெரியும், உள்ளே போகிறதும் தெரியும், வெளியே போகிறதும் தெரியும். அவனை வந்து நீங்கள் வந்து தடுத்து வேறு பக்கம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடணும். ஸோ அப்போ வந்து அதுக்குள்ளே வரக்கூடிய முக்கியமான வீரர்களை வந்து நான் வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ அந்த சக்கர வியூகம் நடக்கும் பொழுது அதே போல் அர்ஜுனனை வந்து மறுபடியும் அதேமாரி வேறு வழியில் அவங்க வந்து தனியாக சண்டை போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி போகும் பொழுது இங்கே வந்து யுதிஷ்டிரன் வந்து அவன் பயப்படுறான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான், அபிமன்யுட்ட வந்து சொல்கிறான், இந்த சக்கர வியூகத்தில் வந்து உள்ளே போகிறது உனக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதனால் நீ வந்து சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே போ, உன் பின்னாடியே நாங்கள் எல்லோரும் உள்ளே வந்துடுறோம். யுதிஷ்டிரன், பீமன், நகுலன், சகாதேவன் எல்லாருமே உள்ளே வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெற்றியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அபிமன்யும் சந்தோஷமாக நான் வந்து ஜெயிச்சிருவேன், அவன் எப்போவுமே துருன்னு இருப்பான் இல்லையா, சிறந்த வில்லாளியும் கூட. ஸோ அதனால் நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கர வியூகத்தை உடைக்கிறதுக்காக போகிறான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஜெயத்ரதன், இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஜெயத்ரதன் வந்து திரௌபதியை மானபங்கம் பண்ண முயற்சிக்கும் பொழுது, ஸோ அப்போ பாண்டவர்கள் அவனை துரத்தி மொட்டையடித்து அனுப்பிடுறாங்க இல்லையா. ஸோ அப்போ அவன் வந்து தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட என்ன வரம் வாங்கியிருக்கான், ஒரு நாள் வந்து பாண்டவர்கள் அனைவரையும் தடுக்கிறதுக்குரிய சக்தி வந்து அவனுக்கு உண்டு. அனைத்து பாண்டவர்களையும் அவனால் அந்த ஒரு நாள் மட்டும் தடுக்க முடியும்னு வரம் வாங்கியிருக்கான். ஸோ அப்போ இந்த என்ன பண்ணுறான், அபிமன்யும் அந்த சக்கர வியூகத்துக்குள்ளே போகும் பொழுது ஜெயத்ரதன் நடுவில் வந்து அவனை மட்டும் உள்ளே போனதுக்கு பிறகு இவங்க எல்லாத்தையும் அவன் வந்து எதிர்த்து யுதிஷ்டிரன், நகுலன், சகதன், பீமன் அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே அந்த பத்ம வியூகம் மூடி விடுகின்றது. அது உள்ளே போயிட்டு அப்புறம் மூடிடும். ஸோ மூடின பிறகு உள்ளே அபிமன்யு உள்ளே போயிடுறான். ஸோ இவங்க யுதிஷ்டிரன் கவலை அடிக்கிறான், எப்படியாவது நம்மளும் உள்ளே போகணுன்ட்டு அவங்களெல்லாம் ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க. ஆனால் ஜெயத்ரதன் வரம் வாங்கியிருக்கான் இல்லையா. ஸோ அப்போ அவனால் வந்து அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். ஸோ இங்கே உள்ளே போன பிறகு, ஸோ அபிமன்யு உள்ளே போன பிறகு அங்கே எல்லாருமே இருக்காங்க. துரோணர் இருக்கார், கர்ணன் இருக்காங்க, துச்சாதனன் இருக்காங்க, துரியோதனன் இருக்காங்க, எல்லா முக்கியமான வீரர்கள் எல்லாமே அங்கே இருக்காங்க. ஸோ அனைவர் சல்லியன் இருக்கான். ஸோ எல்லாரு கூடயும் வந்து மிக ஆக்ரோஷமாக அபிமன்யு ஆக்ரோஷமாக சண்டை போடுறான். எல்லாமே சண்டை போட்டு அவன் தான் ஜெயிக்கிறான். அத்தனை பேர்த்தையுமே ஜெயிச்சுட்டே இருக்கான். இவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்போ துரோணர் என்ன சொல்கிறாரு, கர்ணன்ட்ட வந்து அபிமன்யுவை நீங்கள் அவ்வளோ சுலபமாகல நம்ம வந்து ஜெயிச்சிட முடியாது, அவனுடைய வில்லில் இருக்கிற இந்த நாணை வந்து அத்து விட்டுறணும். ஸோ அதை அத்து விட்டுறணும். அப்புறம் வந்து அவனுடைய தேரில் பாகனை கொண்டுட்டு தேரை குதிரையும் கொண்டுடணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அபிமன்யுவை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கர்ணன் வந்து பின்னாடி இருந்து தான் வில்லை விட்டு அவனுடைய நாணை வந்து வில்லோட நாணை வந்து அத்து விட்டுறான். துரோணர் வந்து அவனுடைய பாகனையெல்லாம் கொண்டு போட்டு குதிரையெல்லாம் கொண்டுறான். ஸோ அப்போவுமே வந்து அபிமன்யு வந்து அந்த தேர் சக்கரத்தை எடுத்து அதை சுற்றி எல்லாத்துக்கூடையும் பயங்கரமாக சண்டை போடுறான். துச்சாதனன் வந்து அவனை கொல்றதுக்கு பயங்கரமாக முயற்சி எடுக்கிறான். துச்சாதனனையும் அடித்து துரத்துறான். ஸோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது துரியோதனுடைய பையனையும் லக்ஷ்மணகுமாரன் இருக்கான், அவனை வந்து அபிமன்யு கொண்டுறான். ஸோ அதுமாதிரி நிறைய வீரர்களை வந்து எல்லாம் கொண்டுறான். அதுக்கப்புறம் துச்சாதனனுடைய பையன் வந்து பின்னாடி இருந்து கதாயுத்தில் வந்து மண்டையில் அடிச்சிடறான். ஸோ அடித்து தான் வந்து அபிமன்யு வந்து அங்கே கீழே வந்து அப்படியே இறந்துடுறான். ஸோ அப்போ அத்தனை வீரர்களும் சேர்ந்து கர்ணன், துரோணர், துரியோதனன், துச்சாதனன், சல்லியன், துச்சாதனோட பையன் அத்தனை பேர் சேர்ந்து தான் வந்து அபிமன்யுவை கொல்றாங்க. ஸோ இங்கே வந்து அங்கே அர்ஜுனனும் கிருஷ்ணரும் மற்றவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது
அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், ஏதோ ஒரு தப்பு நடந்த மாதிரி எனக்கு தோணுது, என்ன நடந்ததுன்னு தெரில, யார் இறந்தாங்கன்னா கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் அர்ஜுனன்ட்ட சொல்லும் பொழுது அர்ஜுனனும் பதட்டப்படுறான். இன்றைக்கி வந்து துரோணர் வந்து சக்கர வியூகத்தை உருவாக்கியிருக்காரு, அதில் வந்து கண்டிப்பாக அபிமன்யு தான் உள்ளே போயிருப்பான், அபிமன்யுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து திரும்ப வர்றாங்க. ஸோ வரும்போது இங்கே யுதிஷ்டிரன் எல்லாருமே வந்து சோகமாக இருக்கும் பொழுது அப்போ அவங்களால எப்படி யுதிஷ்டிரன் புலம்புறான், நான் வந்து எப்படி வந்து அர்ஜுனன்ட்ட வந்து நான் சொல்லுவேன், நான் அவனை வந்து அபிமன்யுவை காப்பாற்ற முடியல, என்னால் அர்ஜுனன் வந்து நீங்கள் காப்பாற்ற முடியல என்னை கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். ஸோ இங்கே திரும்ப வந்த பிறகு எல்லாருமே அமைதியாகவே இருக்காங்க. இப்போ அர்ஜுனன் வந்து கேட்குறான், என்ன நடந்ததுன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு அப்புறம் அபிமன்யு எங்கேன்னு கேட்குறான். ஸோ அப்போ யுதிஷ்டிரன் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறான். சொல்லும் பொழுது அவனால் ஏற்றுக்கவே முடியறதில்லை. அபிமன்யு இறந்தது வந்து அர்ஜுனன் பயங்கர ஆக்ரோஷமாக வந்து இதற்கு காரணமானவர்களை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னா, அப்போ வந்து ஜெயத்ரதனை வந்து நான் வந்து நாளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக ஜெயத்ரதனை வந்து நான் வந்து கொல்வேன். ஸோ அதை நான் கொல்லலைன்னா நான் வந்து நானே வந்து என் உயிரை வந்து மாய்த்து கொள்வேன், தீயில் வந்து என்னை இரையாக்கி கொள்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு சபதத்தை போட்டுட்ட, நாளைக்கு வந்து அவங்க வந்து ஜெயத்ரதனை எல்லாருமே சேர்ந்து காப்பாற்ற முயற்சி எடுப்பாங்க, உன் கண்ணிலேயே படாமல் வந்து காப்பாற்ற முயற்சி எடுப்பாங்க, அப்போ நீ வந்து வேறு வழி இல்லாமல் தீக்குளிக்கிற மாதிரி ஆகிடும், நீ அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு சபதத்தை நீ போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது மீதி வந்து நம்ம வந்து அடுத்து வரோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளு. உங்களை பொறுத்தவரை கர்ணன் வந்து துரியோதனன் பக்கம் இருந்து செயல்பட்டது நல்லதாங்க ஐயா? இல்லை, இது நல்லதா கெட்டதாங்கிறத விட இங்கே நாம் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டுமென்ற, கர்ணன் வந்து தன்னுடைய வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவன். ஸோ அவன் வந்து அப்போ அவனுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு யாருமே வந்து அவனுக்கு ஒரு மரியாதை கிடைப்பதில்லை. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு தேரோட்டி மகன் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ஒரு பாண்டவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து பயிற்சி முடித்த பிறகு அவர்கள் திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கும் போது அவனும் வர்றான், அந்த இடத்துக்கு வர்றான். இப்போ அங்கேயுமே என்ன ஆகுது, அவனை வந்து நீங்கள் வந்து தேரோட்டி மகன் வந்து அரசகுமாரர்களுக்கு சரி சமமாக உன்னுடைய திறமை இங்கே காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி, சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி தானே எல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க. இப்போ நிறைய இடத்துல அவன் அவமானப்பட்டுறான். அப்போ துரியோதனன் வந்து அவனுக்கு வந்து அரச பதவி கொடுத்து அவனுக்கு ஒரு மரியாதை கொடுத்ததுனால, துரியோதனன் வந்து தன்னுடைய சுயநலத்திற்காகத்தான் வந்து அந்த பதவியை கொடுக்குறான். இருந்தாலும் கூட வந்து கர்ணனுக்கு வந்து நட்பின் காரணமாக அவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றான். அதற்கு நம்ம நிறைய விஷயம்லாம் பார்த்தோம், அவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் வந்து அவன் வந்து இப்போ நம்ம வந்து போரில் அவங்க பக்கம் போனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இவன் வந்து பாண்டவர்கள் தன்னுடைய தம்பின்னு தெரிஞ்சோன்னா துரியோதனனை விட்டுட்டு ஓடிட்டான், துரியோதனன் தான் இவனை வந்து அரசனாக்குனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவன் யோசிக்கிறான். அதனால் அவன் நட்பை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதனால தான் நான் வந்து அங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி அவன் வந்து, அது இல்லாமல் அவனுக்கு வந்து தான் தான் சிறந்த வில்லாளி, அர்ஜுனன் வந்து உலகமே கொண்டாடுது, அவனை விஞ்சறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு கொண்டாடும் பொழுது அதை வந்து மாற்றி காமிக்க வேண்டும், அர்ஜுனனை நான் வந்து ஜெயித்து காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் அவனுக்கு ரொம்ப மேலோங்கி இருக்கின்றது. ஸோ அதன் காரணமாகவும் அவன் வந்து அங்கேருந்து போகிறதில்லை. அதுதான் முக்கியம். இப்போது அர்ஜுனன் வந்துட்டு போரில் நிறையா பேர் இறந்துருக்காங்க, இருந்தாலும் கூட அவருடைய மகன் இறந்த அப்புறம் உடனே வந்து சபதம் போடுவது சரியாங்க ஐயா? ஸோ அதான் இப்போ வந்து நம்ம இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஸோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தன்னுடைய மகன் அப்படின்னு வரும் பொழுது அதற்கு வந்து அர்ஜுனனும் விதிவிலக்கு அல்ல. அர்ஜுனனும் அதே ஒரு தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று ஆக்ரோஷமாகி ஒரு சபதம் போடுகின்றான். இப்போ அவர்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் போல தான் நம்ம வந்து
இருந்திருக்கார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அங்கே நிறைய வீரர்கள் இறக்குறாங்க. விராடன் துருபதனுடைய பையன் இறந்துடுறான், விராடனுடைய பையன் இறந்துடுறான். எல்லாருமே ஆனால் அப்பவும் போர் ஆக்ரோஷமாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அர்ஜுனன் வந்து தன்னுடைய மகன் வரும் பொழுது அப்போ அவனுக்கு உண்டான அந்த கோபம் எல்லாம் வருது. இப்போ வந்து அவனும் ஒரு சராசரி மனிதனாகத்தான் அங்கே வந்து இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அபிமன்யு வந்துட்டு நிராயுதபாணியாக அவங்களே தான் பண்ணுறாங்க, நிராயுதபாணியாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்க அவரோட போர் செய்கிறது சரியாங்க ஐயா? அதான் இங்கே வந்து போர் விதிகளில் வந்து நிராயுதபாணியாக இருப்பவர்களை தாக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு போர் விதிகள் இருக்கின்றது. அது எல்லாமே வந்து இங்கே எல்லாம் மீறப்படுகின்றது. ஸோ வந்து அது இல்லாமல் ஒரே வீரனை வந்து 6-7 பேர் சேர்ந்து தாக்குவதும் வந்து அதுவும் விதிகளுக்கு புறம்பானது தான். ஸோ அப்போ இங்கே வந்து எல்லாருமே மிகப்பெரிய வீரர்கள். துரோணரை வந்து மிகப்பெரிய பயிற்சி பெற்றவர், அவர் எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குவார். கர்ணன் ஒரு மிகப்பெரிய வீரன், துரியோதனன் ஒரு மிகப்பெரியவன், துச்சாதனன் ஒரு மிகப்பெரிய, எல்லாரும் சேர்ந்து அவனை வந்து கொள்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அங்கே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அபிமன்யு அவ்வளோ வீரமிக்கவன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்றைய வரைக்கும் என்னென்னா மகாபாரதம்னாவே அபிமன்யுவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா அபிமன்யு அவ்வளோ வீரமாக அங்கே போர் செய்தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதை தான் நம்ம இங்கே வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதன் பிறகு தான் என்ன ஆகும்னா, இதன் பிறகு நிறைய போர் சட்ட விதிகளுக்கு மீறி எல்லாருமே போர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதன் பிறகு இரவு எல்லாமே போர் நடக்கும், அது பின்னாடி வரும். ஸோ எல்லாமே அந்த விதிகளை மீறி ஆக்ரோஷமாக போர் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஸோ எல்லாமே வந்து சட்டத்திற்கு மாறாக தான் அங்கே நடந்து மகாபாரத போரில் நடக்கின்றது. இந்த வாரம் 13ஆம் நாள் போர் பற்றியும் அதில் அபிமன்யு எப்படி வீழ்த்தப்பட்டார் என்பதையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அதுவரை ESCC டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். திரௌபதி சபதம் நிறைவேற நடந்த மாபெரும் போர், பூமி அதிர சங்கு முழங்க முரசு கொட்ட நடந்த மாபெரும் போர், கிருஷ்ணர் நடத்திய மாபெரும் போர், தாண்டிப்பத்தின் சத்தம் விண்ணை பிளந்த மாபெரும் போர், பதுங்கிய கோபம் எழுந்தது நீதி ஒரு நெருப்பான வீரம் தன்முக காட்டி வானம் வரை சென்றது. பூமி நடுங்கும் உயர் முழங்கும் குருசேத்திரமாபெரும் பிரம்மாஸ்திரம் விண்ணில் பறந்த மாபெரும் போர், அம்பின் முனை அக்னி போல எதிரை துளைத்த மாபெரும் போர், அபிமன்யுவின் வீரம் வெளிப்பட்ட